चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 13/3/1981. முரளியின் சாரம்: இரட்டை ரூப சேவையின் மூலமாகத்தான் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும். இன்று பாப்தாதா அனைத்து நற்சிந்தனையாளர்கள் கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நற்சிந்தனையாளர் என்றால் எப்பொழுதுமே நற்சிந்தனையில் இருப்பவர், சுயச்சிந்தனையில் இருப்பவர். அந்த மாதிரி சுயச்சிந்தனையாளர்கள் மற்றும் நற்சிந்தனையாளர்கள் எப்பொழுதும் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் அனைத்து பிராப்திகள், அனைத்து பொக்கிஷங்கள் மற்றும் சக்திகள் ஆகிய இந்த பிராப்திகளின் போதையில் கூடவே சம்பூர்ண ஃபரிஷ்தா மற்றும் சம்பூர்ண தேவதையாவதின் இலக்கின் நினைவு சுரூபத்தில் இருக்கிறீர்களா? எந்த அளவு போதை இருக்கிறதோ அந்த அளவு இலக்கு தெளிவாக இருக்கும். அருகில் இருந்தால்தான் தெளிவாக இருக்கும். எப்படி தன்னுடைய முயற்சியின் ரூபம் தெளிவாக இருக்கிறதோ அதேபோல் சம்பூர்ண ஃபரிஷ்தா ரூபமும் இந்தளவே தெளிவாக அனுபவமாகும். ஆவேனா அல்லது ஆக மாட்டேனா என்ற இந்த எண்ணமும் உருவாகாது. ஒருவேளை ஆகத்தான் வேண்டும் மற்றும் அவசியம் ஆவேன் என்று அப்படி ஏதாவது எண்ணம் வருகிறதென்றால் இதன் மூலம் தன்னுடைய ஃபரிஷ்தா சொரூபம் அந்தளவு அருகில் மற்றும் தெளிவாக இல்லை என்பது நிரூபணமாகிறது. எப்படி தன்னுடைய பிரம்மா குமார் குமாரியின் சொரூபம் தெளிவாக இருக்கிறதோ அப்போது மேலும் நிச்சய புத்தி உடையவராகி ஆம், நான் பிரம்மா குமார் குமாரி என்று கூறுவார்கள். நானும் பிரம்மா குமார் குமாரியாக ஆக வேண்டும் தான் என்று அப்படி இழுத்து கூற மாட்டார்கள். நான் அப்படித்தான் இருக்கிறேன், ஆம் நாங்கள்தான் பிரம்மா குமார் குமாரி என்று கூறுவார்கள். நான் இருக்கிறேனா அல்லது இல்லையா என்ற கேள்வி எழாது. ஒருவேளை யாராவது நீங்கள் பிரம்மா குமார் குமாரி இல்லை, பாரதத்தைச் சேர்ந்தவர்கள்தான் பிரம்மா குமார் குமாரிகள், பெரிய பெரிய மகாரதிகள் தான் பிரம்மா குமார் குமாரிகள், நீங்களோ வெளிநாட்டு கிறிஸ்தவர்கள், பிரம்மாவோ பாரதத்தைச் சேர்ந்தவர், நீங்கள் எப்படி பிரம்மா குமார் குமாரி ஆவீர்கள்? தவறுதலாக கிறிஸ்தவ குமார் குமாரிக்கு பதிலாக பிரம்மா குமார் குமாரி என்று கூறுகிறீர்கள் என்று எவ்வளவுதான் குறுக்கு விசாரணை செய்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் தான் இல்லையா? நிச்சய புத்தியோடு நாங்கள் பிரம்மா குமார் குமாரியாக இந்த நேரத்தில் மட்டுமில்லை, அநேக கல்பங்களாக நாங்கள் பிரம்மா குமார் குமாரிகளாக இருந்திருக்கிறோம் என்று பதில் கூறுவீர்கள். அந்த மாதிரி நிச்சயத்தோடு சொல்வீர்கள் இல்லையா? அல்லது யாராவது கேட்டார்கள் என்றால் யோசிக்க ஆரம்பித்து விடுவீர்களா? என்ன செய்வீர்கள்? யோசிப்பீர்களா அல்லது நிச்சயத்தோடு நாங்கள் தான் என்று கூறுவீர்களா? எப்படி இந்த பிரம்மா குமார் குமாரியின் உறுதியான நிச்சயம் இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, அனுபவமாகிறது, அதே போல் சம்பூர்ண ஃபரிஷ்தா நிலையும் அந்தளவு தெளிவாக அனுபவத்தில் வருகிறதா? இன்று முயற்சி செய்பவர் நாளை ஃபரிஷ்தா, அந்த மாதிரி உறுதியான நிச்சயம் இருக்க வேண்டும். இந்த நிச்சயத்தை யாரும் அகற்ற முடியாது. அந்த மாதிரி நிச்சய புத்தி இருக்கிறதா? ஃபரிஷ்தா சுரூபத்தின் ரூபம் தெளிவாக எதிரில் இருக்கிறதா? ஃபரிஷ்தா சுரூபத்தின் நினைவு, உள்ளுணர்வு, பார்வை, காரியம் மற்றும் ஃபரிஷ்தா சுரூபத்தின் சேவை என்னவாக இருக்கிறதோ அதன் அனுபவம் ஆகிறதா? ஏனென்றால் பிரம்மா குமார் மற்றும் குமாரி சொரூபத்தின் சேவையின் ரூபத்தை ஒவ்வொருவரும் தனது சக்திக்கேற்றபடி அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சேவையின் விளைவுகளை தொடக்கத்திலிருந்து இப்பொழுது வரை பார்த்துவிட்டோம்.
இந்த ரூபத்தின் சேவையின் அவசியமும் இருந்தது, அது நடந்தது, மேலும் நடந்து கொண்டிருக்கிறது, மேலும் நடந்து கொண்டே இருக்கும். வரும் நாட்களில் நேரத்திற்கு ஏற்றபடி மற்றும் ஆத்மாக்களின் விருப்பங்களின் தேவைக்கனுசாரம் இரட்டை ரூபத்தின் சேவையின் அவசியம் இருக்கும். ஒன்று பிரம்மா குமார் குமாரி சொரூபம், அதாவது பௌதீக சொரூபத்தில். இரண்டாவது சூட்சும ஒளிவடிவ ஃபரிஷ்தா சொரூபத்தில் சேவை. எப்படி பிரம்மா பாபாவின் 2 சேவைகளையுமே பார்த்திருக்கிறீர்கள், பௌதீக உடல் ரூபத்தின் மற்றும் ஃபரிஷ்தா ரூபத்தின் சேவை. பௌதீக உடல் ரூபத்தின் சேவையை விட அவ்யக்த ரூபத்தின் சேவையின் வேகம் அதிகமாகும். இதையோ தெரிந்திருக்கிறீர்கள், அனுபவிதான் இல்லையா? இப்பொழுது அவ்யக்த பிரம்மா பாபா அவ்யக்த ரூபமுடையவராகி, அதாவது ஃபரிஷ்தா ரூபமுடையவராகி குழந்தைகளுக்கு அவ்யக்த ஃபரிஷ்தா சொரூபத்தின் நினைவில் ஈர்த்து கொண்டிருக்கிறார். தந்தையை பின்பற்றி செய்ய தெரியும் தான் இல்லையா? நானும் உடலை விட்டுவிட்டு அவ்யக்தமாகிவிட வேண்டும் என்று அப்படி நினைப்பதில்லையே, இதில் பின்பற்ற வேண்டாம். பிரம்மா பாபா ஃபரிஷ்தாவாக ஏன் ஆனார் என்றால், அவரது அவ்யக்த ரூபத்தின் எடுத்துக்காட்டை பார்த்து சகஜமாக பின்பற்றி நடக்க முடியும். பௌதீக ரூபத்தில் இல்லாத போது ஃபரிஷ்தா ரூபம் மூலமாக பௌதீக ரூபத்தின் சமமாகவே சாட்சாத்காரம் சேவிக்கிறார் இல்லையா? விசேஷமாக வெளிநாட்டினருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது. மதுபனில் சாகார பிரம்மாவின் அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா? அவருடைய அறையில் சென்று ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்கள் இல்லையா? படம் தென்படுகிறதா அல்லது உயிரோட்டமாக தென்படுகிறதா? அனுபவமாகிறது. அதனால்தான் உணர்வு பூர்வமாக பிரம்மா பாபா என்று கூறுகிறீர்கள். உங்கள் அனைவரின் பிரம்மா பாபாவா அல்லது முதலில் வந்த குழந்தைகளின் பிரம்மா பாபாவா? அனுபவத்தோடு கூறுகிறீர்களா அல்லது ஞானத்தின் ஆதாரத்தினால் கூறுகிறீர்களா? அனுபவம் இருக்கிறதா? எப்படி அவ்யக்த பிரம்மா பாபா சாகார ரூபத்தில் பாலனை கொடுத்து கொண்டிருக்கிறார்? சாகார ரூபத்தின் பாலனையில் அனுபவத்தை செய்வித்து கொண்டிருக்கிறார். அதேபோல் நீங்கள் வியக்தத்தில் இருந்தும் அவ்யக்த ஃபரிஷ்தா ரூபத்தின் அனுபவம் செய்யுங்கள். இவர்கள் அனைத்து ஃபரிஷ்தாக்களும் யார், எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்று அனைவருக்கும் அனுபவமாகட்டும். எப்படி இப்பொழுது வெள்ளாடை உடுத்தியவர்கள் யார், மேலும் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்று நாலாபுறங்களிலும் இந்த பேச்சு பரவுகிறது. அதேபோல் நாலாபுறங்களிலும் இப்பொழுது ஃபரிஷ்தா ரூபத்தின் சாட்சாத்காரம் ஏற்படட்டும். இதைத்தான் இரட்டை சேவையின் ரூபம் என்று கூறுவது. வெள்ளாடை அணிந்தவர்கள் மற்றும் வெண்மை ஒளி தரித்தவர்கள், அவர்களை பார்த்து விரும்பாவிட்டாலும் கண் திறந்துவிடும். எப்படி இருளில் ஏதோ பிரகாசமான ஒளி எதிரில் வருகிறது என்றால், இது என்ன, இது யார், எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்று திடீரென்று கண் திறந்து விடுகிறது இல்லையா? அந்த மாதிரி புதுமையான கிளர்ச்சியை ஏற்படுத்துங்கள். எப்படி மேகம் நாலாபுறங்களிலும் பரவிவிடுகிறது, அதேபோல் நாலாபுறங்களிலும் ஃபரிஷ்தா ரூபத்தில் வெளிப்பட்டு விடுங்கள். இதைத்தான் ஆன்மீக விழிப்புணர்வு என்று கூறுவது. இத்தனை பேர்கள் அனைவரும் பாரதம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள். பிரம்மா குமார் குமாரி சொரூபத்தின் சேவை செய்தீர்கள். செய்தியை வலுவாக ஒலிக்கச் செய்வதற்கான விழிப்புணர்வு காரியம் செய்தீர்கள். குழுவின் கொடியை பறக்க வைத்தீர்கள். இப்பொழுது பிறகு புது திட்டத்தை உருவாக்குவீர்கள் இல்லையா? எங்கு பார்த்தாலும் ஃபரிஷ்தாக்கள் தென்படட்டும். லண்டனில் பார்த்தாலும் பாரதத்தில் பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் ஃபரிஷ்தாவே ஃபரிஷ்தாக்கள் பார்க்க தென்பட வேண்டும். ஆஸ்திரேலியா அமெரிக்காவை பார்த்தாலும் கூட ஃபரிஷ்தாவே ஃபரிஷ்தாவாக தென்பட வேண்டும். இதற்காக என்ன தயார் செய்ய வேண்டும்? அதற்கோ 10 விதிகள் அடங்கிய நிகழ்ச்சியை தயாரித்தீர்கள். இதற்காக எத்தனை விதிகள் இருக்கிறது? அதுவே 10 விதிகளின் நிகழ்ச்சி. இதுவோ 16 கலைகளின் விதிகள் அடங்கிய நிகழ்ச்சி. இதை பற்றி உங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். மேலும் பிறகு வருங்காலத்தில் கூறிக்கொண்டே இருப்போம். திட்டத்தை கூறியிருக்கிறோம், இப்பொழுது நிகழ்ச்சியை உருவாக்குங்கள். முக்கியமான கருத்தை கூறிவிட்டோம், இப்பொழுது விரிவான நிகழ்ச்சியை உருவாக்க வேண்டும். அந்த மாதிரி எப்பொழுதும் நற்சிந்தனையில் இருக்கக்கூடிய நற்சிந்தனையாளர், இரட்டை ரூபம் மூலமாக சேவை செய்யக்கூடிய இரட்டை சேவாதாரி
பிரம்மா பாபாவை பின்பற்றி நடக்கக்கூடிய, நிராகார தந்தையை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக அனைத்து பிராப்திகளினால் நிரம்பிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். டீச்சர்ஸுடனான சந்திப்பு. டீச்சர்ஸோ எப்பொழுதுமே நிரம்பிய ஆத்மாக்கள். நாடகத்தின் அனுசாரம் பொறுப்பாளராக இருக்கிறீர்கள். மிக நன்றாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் வரும் நாட்களிலும் உழைத்து கொண்டே இருப்பீர்கள். ரிசல்ட் நல்லதாக இருக்கிறது. இன்னும் நல்லதாக இருக்கும். நேரம் அருகில் வரும் காரணத்தினால் வேகமாக சேவையின் விஸ்தாரம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் சங்கமயுகத்திலேயே திரேதாயுகத்தின் இறுதி வரைக்குமான பிரஜை, ராஜ குடும்பத்தினர், கூடவே கலியுகத்தின் இறுதி வரைக்குமான தன்னுடைய தர்மத்தின் ஆத்மாக்களை தயார் செய்ய வேண்டும். வெளிநாட்டின் அனைத்து ஸ்தானங்களும் பிக்னிக் ஸ்தலமாகும். ஆனால் பிராமண ஆத்மாக்களோ ராஜ குடும்பத்தில் வருவார்கள். அங்கே ராஜ்யம் செய்ய வேண்டியதில்லை. ராஜ்யமோ இங்கே செய்ய வேண்டும். அனைவரும் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது சேவையில் இன்னும் மனசேவை இன்னும் சக்திசாலியாக எப்படி ஆகும்? இதற்கான விசேஷ திட்டத்தை உருவாக்குங்கள். வாய்மொழியின் கூடவே மனசேவையும் வெகு தொலைதூரம் வரை காரியம் செய்ய முடியும். எப்படி இன்றைய நாட்களில் பறக்கும் தட்டை பார்க்கிறார்கள், அதேபோல் உங்கள் அனைவரின் ஃபரிஷ்தா சுரூபம் நாலாபுறங்களிலும் பார்க்க தென்படும். மேலும் யார் இவர்கள் மேலே சுற்றி வருகிறார்கள் என்ற பேச்சு எழும். இதன் மேல்தான் ஆராய்ச்சி செய்வார்கள். ஆனால் மேலே இருந்து கீழே வந்தவுடனேயே உங்கள் அனைவரின் சாட்சாத்காரம் ஏற்பட்டுவிடும். மேலும் இவர்கள் அதே பிரம்மா குமார் குமாரிகள். யார் ஃபரிஷ்தா ரூபத்தில் சாட்சாத்காரம் செய்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது இந்த சப்தத்தை நாலாபுறங்களிலும் பரப்புங்கள். இறுதி வாகன சூட்ச்ம உடல் மூலமாக சுற்றி வரும் பயிற்சி செய்யுங்கள். விமானமும் கிடைக்க முடியாத மாதிரியான நேரமும் வரும். அந்த மாதிரி மிக சிக்கலான நேரமும் வரும். அதற்கு முன்பே நீங்கள் அனைவரும் வந்து சேர்ந்து விடுவீர்கள். இறுதி வாகன சூட்ச்ம உடல் மூலமாக சுற்றி வருவதற்கான பயிற்சி அவசியமாகும். அந்த மாதிரி பயிற்சி செய்யுங்கள். எப்படி நடைமுறையில் அனைவரும் பார்த்து சந்தித்து வருகிறார்கள், அந்த மாதிரி அனுபவமாக வேண்டும். மற்றவர்களும் ஆம், எங்களிடமும் அதே ஃபரிஷ்தாக்கள் வந்தார்கள் என்று அனுபவமாக வேண்டும். பிறகு ஃபரிஷ்தாக்களை தேடத் தொடங்குவார்கள். ஒருவேளை அனைத்து இத்தனை ஃபரிஷ்தாக்களும் சுற்றி வருகிறார்கள் என்றால் என்னவாகும்? இயல்பாகவே அனைவரின் கவனம் செல்லும். எனவே இப்பொழுது உடல் மூலமான சேவையின் கூடவே ஒளிவடிவமான உடலின் சேவையின் அவசியம் இருக்கிறது. நல்லது. இப்பொழுது அமிர்த வேளையில் உடலிலிருந்து விலகி உலகை சுற்றி வாருங்கள். கேள்வி: அனைத்தையும் விட மிகப்பெரிய சேவை எது? அதை நீங்கள் ஆன்மீக சேவாதாரிகள் அவசியம் செய்ய வேண்டும். பதில்: யாருடைய துக்கத்தையும் நீக்கி சுகம் கொடுப்பது. இதுதான் அனைத்தையும் விட பெரிய சேவை. நீங்கள் சுகக்கடல் தந்தையின் குழந்தைகள் என்றால் யாரை சந்தித்தாலும் அவருடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். யாருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பது, இதுதான் அனைத்தையும் விட பெரிய புண்ணிய காரியம். அந்த மாதிரி புண்ணியம் செய்து செய்து புண்ணியாத்மா ஆகிவிடுவீர்கள். நல்லது. வரதானம்: ஈஸ்வரிய மரியாதைகளின் ஆதாரத்தில் உலகின் எதிரில் ஒரு உதாரணமாக ஆகக்கூடிய சகஜ யோகி ஆகுக. உலகின் எதிரில் ஒரு உதாரணமாக ஆவதற்காக அமிர்த வேளையில் தொடங்கி இரவு வரைக்குமான ஈஸ்வரிய மரியாதைகள் என்னென்ன இருக்கின்றனவோ அதன் பிரகாரம் நடந்து கொண்டே இருங்கள். விசேஷமாக அமிர்த வேளையின் மகத்துவத்தை தெரிந்து அந்த நேரம் சக்திசாலியான நிலையை உருவாக்கினீர்கள் என்றால் முழு நாளின் வாழ்க்கை மகானாகிவிடும். எப்பொழுது அமிர்த வேளையில் தந்தையிடமிருந்து விசேஷமாக சக்தியை நிரப்பிவிட்டீர்களோ பிறகு சக்தி ரூபமாக நடந்து கொள்வதினால் எந்த ஒரு காரியத்திலும் கடினம் அனுபவமாகாது. மேலும் மரியாதை பூர்வமான வாழ்க்கை வாழ்வதினால்
சகஜ யோகியின் நிலையும் இயல்பாகவே உருவாகிவிடும். பிறகு உலகம் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தனது வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளும். ஸ்லோகன்: தன்னுடைய நடத்தை மற்றும் முகம் மூலம் தூய்மையின் உயர்ந்த நிலையை அனுபவம் செய்வியுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।